வணிகர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். மதுரையில் வணிகர்கள் சங்க பிரதிநிதிகள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பேசி வருகிறார். மதுரையில் வணிகர்கள் சங்க பிரதிநிதிகள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பேசி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் வருவதற்கு இந்த ஏற்பாடு அதற்காக அந்த நிலம் எடுப்பு பணி என்ற ஒரு சவாலான பணி. கோயம்புத்தூர்ல நிலம் எடுக்கிறது பெரிய மிகப்பெரிய பிரச்சனையா கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திருச்சி, மதுரை எல்லா அதிமுக ஆட்சியில நில கையகப்படுத்தி இந்த நிலத்திற்கு பூரா மாநில அரசு தான் செலவழிக்கிறாங்க, மத்திய அரசு கொடுக்கிறது. அதிமுக ஆட்சியில பெரும்பாலும் இந்த பணிகள் நிறைவாகின்ற போது ஆட்சி மாற்றத்தை இருக்கிற பொழுது நான் பெயர் குறிப்பிடவில்லை, இதெல்லாம் பல கட்சி சேர்ந்துருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு நாங்கள் நிலம் கொடுக்குறோம், சும்மா கொடுக்க மாட்டோம், லீஸுக்கு தான் கொடுப்போம். ஒரு பிரேக் ஆகிடுச்சு, நம்ம காலதாமதம் ஆகிடுச்சு. மத்திய அரசு என்ன சொல்லிச்சு, நாங்கள் இந்தியா போறோம், எங்கேயுமே லீஸுக்கு நாங்கள் எடுத்தது கிடையாது, அதனால நீங்க மற்ற மாநிலத்தில் எப்படி நிலம் கொடுத்தோம் அது மாதிரி நீ நிறுத்த எங்களுக்கு ஒப்படைச்சிங்கன்னா நாங்கள் இந்த விமான விரிவாக்கத்தை செய்ய சொன்னோம். ஆனா நிலத்துக்கு பணம் போட்டு முதல் போட்டு நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் உங்களை கேட்டுதான் உள்ள போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆகவே நிலம் லீஸுக்கு தான் கொடுப்புன்னு தொடர்ந்து இருந்த காலத்துல தான் இந்த பணியெல்லாம் இடையில முடங்கி போச்சு. பிறகு இப்போ ஒரு சூழ்நிலை மாற்றம் ஏற்பட்டதாக தெரியுது. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. நீங்க அண்டர் பாஸ் வேணாங்க, இதுக்கெல்லாம் அதிமுக ஆட்சி இருக்கும் போதே எல்லாம் கொடுத்துட்டோம். அதை நான் அஞ்சாவது மந்திரியாக இருக்கும் போதே இதை நாங்கள் ஏற்பாட்டில் செஞ்சோம். தூத்துக்குடியெல்லாம் எடுத்து கொடுத்தோம். அதே மாதிரி கோயம்புத்தூர்லையும் கிட்டத்தட்ட 670 ஏக்கர் நினைக்கிறேன். அதற்கு தேவையான நிதியெல்லாம் அதிமுக ஆட்சியில கொடுத்து மாற்றிடம் கொடுத்து அதுக்கு நிலம் வீடு எல்லாம் வைக்கலாம், வீட்டு நிலம் கூட கால்நடை பராமரிப்பு நடக்கிறது கூட எடுத்து கொடுத்து அதெல்லாம் வசதி கொடுத்தோம். ஆனால் ஏர்போர்ட் மிக மிக முக்கியம். ஏர்போர்ட் எனக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருந்தால் தான் தொழில் பெருகும். பெரிய தொழிலெல்லாம் வர வேண்டும்னா அது முக்கியம். அதற்காக அதிமுக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்தோம். நீங்க வைத்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை. நிச்சயமாக அதிமுக கட்சி, ஏன்னா எங்களுக்கு அரசாங்கம் இல்லை, எங்களுக்கு எம்பி இல்லை, மக்களை மாநிலவையில் தான் எம்பி இருக்குது, மக்களவையில் எம்பி கிடையாது. இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி தொழில் வளம் பெருக வேண்டும். தொழில் வளம் பெறுவதற்கு என்னென்ன அடிப்படை தேவை என்பதெல்லாம் உணர்ந்து நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த கோரிக்கை அடிப்படையிலே, நல்ல கருத்தின் அடிப்படையிலே மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த விமான விரிவாக்கம் செய்வதற்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வருவதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். அதே போல எம்எஸ்எம்இ அது ஒரு மிகப்பெரிய தொழில் தான். ஏன்னா இந்தியாவிலேயே எம்எஸ்எம்இ தான் அதிக வேலைவாய்ப்பு கிடைக்கும். அடுத்த நிலையில வேலைவாய்ப்பு அதிகமாக கொடுக்கணும்னா சிறு குறு நடுத்தர தொழில் தான் கொடுக்க முடியும். அதுல அதிமுக ஆட்சி இருக்கிறது கொரோனா காலம் கடுமையாக பாதிக்கப்பட்ட காலகட்டத்தில் கூட அந்த தொழிலுக்கு தேவையான உதவியில அதிமுக அரசு எடுக்கப்பட்டது. அந்த தொழில் முடங்காம நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்க பல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க, அதையெல்லாம் அதிமுக முன்னேற்ற அரசு வந்தது. என்னுடைய அரசு எந்த அளவுக்கு அதை செய்து கொடுக்கிறது. சிறு குறு நடுத்தர தொழில் ஒரு நாட்டினுடைய முதலெலும்பாக இருக்கின்றது. அதிகமான வேலைவாய்ப்பை கொடுக்கின்ற இது சிறு குறு நடுத்தர தொழில் ஒரு நாட்டினுடைய முதலெலும்பாக இருக்கின்றது. அதிகமான வேலைவாய்ப்பை கொடுக்கின்ற இது சிறு குறு நடுத்தர தொழில் தான். அதுபோல அதுக்கு நிலம் தேவை என்று சொன்னாங்க. நிலம் எடுப்பது ஒரு பெரிய சவாலான காரியம். விவசாயியுடைய நிலத்தை அவ்வளோ எளிதாக எடுத்துட முடியாது. அந்த காலத்திலலாம் நிலத்து மதிப்பு கம்மியாக இருந்தது. இப்போ நிலத்துடைய மதிப்பு உயர்ந்து விட்ட காரணத்தினால நிலத்தை விவசாய இடத்தில் பெறுவது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. இருந்தாலும் தொழிலும் வளர வேண்டும், விவசாயம் வளர வேண்டும். இரண்டும் ஒரு வண்டிக்கு 2 சக்கரம் போல 2 இருந்தால் தான் இலக்கை போய் அடைய முடியும். அந்த விதத்திலே எந்த பகுதியிலே விவசாயிகள் மனமுகுந்து நிலத்தை கொடுக்கின்றார்களோ அந்த பகுதியை கண்டறிந்து அந்த தொழிற்பேட்டை அமைப்பதற்குண்டான நிலத்தை கையகப்படுத்தி இந்த பகுதியிலே புதிய தொழில் துவங்குவதற்குண்டான நடவடிக்கை எங்களுடைய அரசு எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே கப்பலூர் தொழிற்பேட்டை சொன்னாங்க. அங்கே புதிதாக ஏதாவது ஒரு தொழில் துவங்க வேண்டும் இருந்தால் கூட அல்லது ஏற்கனவே இருக்கிற மின் மோட்டார்கள் அதிக சக்தி உள்ள மின் மோட்டாராக உயர்த்த வேண்டும் என்று சொன்னாலும் அங்கே உயர்த்துவதற்கு தேவையான வசதிகள் இல்லை. துணை மின் நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். அதை அனைத்து இந்திய அதிமுக அரசு வந்தவரை, எங்களுடைய அரசு வந்தவருக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும்.
துணை மின் நிலையம் அமைப்பதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட 4 துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. மதுரையில் வணிகர்கள் முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதை பார்த்தோம். அதில் தொழில் வளர்ச்சியும் வேண்டும், விவசாயம் வளர வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி முதலீடுகளை ஈர்த்திருப்பதாகவும் அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.